Three masses each of mass m is are placed at vertices of equilateral triangle ABC of side L as shown in the figure. The force acting on the mass 2m placed at centroid O of the triangle is அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இது ஒரு ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள். இந்த ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிளில் சென்டரில் ஒரு மாஸ் 2mனு வச்சுருக்கிறாங்க. இதில் வெர்டிசஸில் 3 மாஸ் வச்சுருக்கிறாங்க. நெட்டு ஃபோர்ஸ் ஆன் திஸ் 2m வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ எல்லா மாஸும் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். இது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னால சென்ட்ராய்டில் வந்து உங்களுக்கு ஒரு மாஸ் வச்சுருக்கிறதுனால இந்த டிஸ்டன்ஸு இந்த டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸு மூணுமே ஈக்குவல் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போது இந்த மாஸு இந்த 2m மாஸ் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எஃப், இந்த பீயிங்கில் இருக்க மாஸ் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எஃப், சியில் இருக்க மாஸ் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எஃப்னு எடுத்துக்கலாம். இப்போது 3 ஃபோர்ஸு இந்த ஆங்கிளில் எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா 120 டிகிரி வரும். இது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்ங்கிறதுனால இது ஒரு 120 டிகிரி, இது ஒரு 120 டிகிரி, இது ஒரு 120 டிகிரி. கம்ப்ளீட் ஆங்கிள் அரவுண்ட் த சர்க்கிள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டோட்டல் ஆங்கிள் வந்து 360 வரும். ஸோ அது 120 இன்க்ளைண்ட் ஆகிருக்கும். நம்மளுக்கு வெக்டார்ஸில் ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். 2 ஈக்குவல் ஃபோர்ஸஸ்ஸு இன்க்ளைன்ட் வித் ஆங்கிள் 120 டிகிரி இருந்துச்சுன்னா இதனுடைய ரிசல்டன்ட் எக்ஸாக்டாக எஃப்ன்னு இருக்கும். அது 60 டிகிரி இன்க்ளினேஷனில் இருக்கும். அப்போது இந்த ஃபோர்ஸையும் இந்த ஃபோர்ஸையும் 120 டிகிரியில் இருக்கிறதுனால இது ரெண்டுக்குமான ரிசல்டன்ட் எக்ஸாக்டாக நான் எஃப் 60 டிகிரியில் போட்டுக்கிறேன். இந்த எஃப்பும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால இந்த எஃப்ங்கிறது இது ரெண்டுக்குமான ரிசல்டன்ட்டு. ஸோ இது ரெண்டையும் ஒன்றுபடுத்தி இங்கே போட்டாச்சு. இப்போது இந்த எஃப்பும் தான் பாக்கி. இது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால 2 எஃப்பும் கேன்சல் ஆயிரும். அப்போ நெட்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம்.